அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. நான் என்ன சொல்கிறேன், இந்த தேர்தலில் முதல் முறையாக ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு. வரலாறு காணாதன்னு நான் சொல்கிறேன்னா அந்த அளவிற்கான ஓட்டை விஜய் பெறுவார். சார் அப்போ யாருக்குமே மெஜாரிட்டி வராது, தனிப்பெரும்பான்மை 100% கிடைக்காது. ஸோ அது எந்த ரூட்டுக்கு கொண்டு போகும் சார்? 29 பாராளுமன்ற தேர்தலில் தாவேகா காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி உருவாக்கும். அதை நோக்கி தான் நகரப்போகிறது களம். திமுக தனிப்பெரும்பான்மையோடு வந்தாலும் சிக்கல், தனிப்பெரும்பான்மையோடு வராவிட்டாலும் சிக்கல். இதனால் வரை நீங்கள் அதிமுகவுக்குள் நடந்த பல சேதங்களை பார்த்துருப்போம். இனிமேல் தான் திமுகவுக்குள் நடக்க போகிற சேதங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதனால் வரை நம்ம பார்க்காத ஆட்டம் இனிமேல் தான் இருக்குது. இந்த அரசுகள் திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், ரெண்டுமே ஓடுனது பெரும்பான்மை இடத்தை அடையணுங்கிறதுக்காக தான் ஓடுனாங்க. இந்த வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு 150+ இருக்கும், அதெல்லாம் மண்டமயமான கற்பனை. திமுக அதிமுக இடையில 500 ஓட்டு 600 ஓட்டில் ஜெயிக்க போகிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 சட்டசபை தேர்தல் ஆரம்பித்த நாள்லேருந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருக்கு. அதாவது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ விடிஞ்சா ரிசல்ட்டு, இன் பிட்வீனில் எக்ஸிட் போல்ஸ் ரிலீஸ் ஆகுது. இது காமனான ஒரு விஷயம் தான். எல்லா தேர்தலுக்குமே ப்ரீ எக்ஸிட் போல்ஸ் இருக்கும், போஸ்ட் எக்ஸிட், எல்லா தேர்தலுக்குமே முந்தைய கருத்து கணிப்பு இருக்கும், பிந்தைய கருத்து கணிப்பு இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் நாளைக்கு ரிசல்ட் வரும்போது கூடுதல் எதிர்பார்ப்பு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போல்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரீஷ் சோடங்கர் அவர்கள் பேசின ஒரு விஷயம், வைகோ அவர்கள் பேசின விஷயம், திருமாவளவன் அவர்கள் பேசின விஷயம். கூடுதல் முக்கியத்துவம் பெறுவது எதுனா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, இடதுசாரிகளுக்கான அந்த ரெகக்னைசேஷனை திமுக கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக பதிவு பண்ணுறாரு இந்த ஒரு தருணத்தில். ஸோ இப்படி பல முக்கியமான அரசியல் தலைவர்கள் இது மாதிரியான கருத்துக்களை எலெக்ஷன் விடிஞ்சா ரிசல்ட்டு இன்பிட்வீனில் இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்கன்னா என்ன காரணம் சார்? இல்லை, திமுக அரசு பெரும்பான்மை அரசாக அமையாது என்பதில் அவர்களுக்கு இருக்கிற ஆழமான நம்பிக்கை இது காட்டுது. 100% அதானா சார்? 100% நான் முதல்ல இருந்தே நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன். இந்த அரசுகள் திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், ரெண்டுமே ஓடுனது பெரும்பான்மை இடத்தை அடையணுங்கிறதுக்காக தான் ஓடுனாங்க. கடந்த 4-5 மாதங்களில் என்னுடைய ஊடகவாதங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். இந்த வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு 150+ இருக்கும், அதெல்லாம் மண்டமயமான கற்பனை. இந்த தேர்தலில் மையப்புள்ளி விஜய் தான். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்க போகிறதும் விஜய் தான். இன்னும் சில பேர் இந்த தேர்தலில் விஜயே வெற்றி பெறப் போகிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. 10 பேர்கிட்ட கேட்டோன்னா 7 பேர் விஜய்க்கு வாக்களித்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த இடமும் நம்ம கவனத்திற்குரியது. பட் அதையெல்லாம் தாண்டி 5 ஆண்டுகளில் செய்த மக்கள் நலத்திட்டங்கள், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், நான்முதல்வன் திட்டம் அப்படின்னு பல்வேறு திட்டங்கள் செஞ்சுருக்கனால. இன்னொன்று அந்த அணி, நீங்கள் சொன்னீங்க மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, இதெல்லாம் கட்சிகள், தனித்தனி கட்சிகள். திமுகட்டிருந்து இவங்க எந்த இடத்துல முரண்படுறாங்கன்னு பார்க்குறீங்க? ரெண்டுக்கும் மாறுபட்டு நீங்கள் இந்த வாக்கரசியலை விட்டுருங்க. திமுக தவிர்த்து இத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஆமாம், அது எந்த இடத்துல இவர்களுக்கான தேவை இன்றைக்கி இருக்குன்னு பார்க்குறீங்க? நான் ஏன் சொல்கிறேன்னா, 2019 தேர்தல் வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி, இன்டாக்காக அந்த அணி இருந்துச்சு. இவர்களுடைய அடிநாதம் என்ன? பாஜக எதிர்ப்பு. இந்த வெற்றிக்கு காரணம் என்ன? தனிப்பட்ட விசிகாவோ, தனிப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ, தனிப்பட்ட இந்திய கம்யூனிஸ்டோ, தனிப்பட்ட ஒரு விடுதலை சிறுத்தைகளோ, ஏன் தனிப்பட்ட திமுகவோ இல்லை. இந்த அணியினுடைய வெற்றிக்கு காரணம் திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அவன் மதசார்பு இல்லாத அப்படிங்கிறது பிஜேபி எதிர்ப்பு. இந்த தேர்தலில் பிஜேபிக்கும் வேலை இல்லை, பிஜேபி எதிர்ப்புக்கும் வேலை இல்லை. விஜய்னு ஒரு புதிய ஃபோர்ஸ் உள்ள வந்தது. ஆனால் நம்ம வேலை இல்லைன்னு நீங்கள் 100% உறுதியாக சொல்கிறீங்களா? ஏன்னா தொடர்ச்சியாக அவங்களோட நெரட்டிவே என்ன, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல்ன்ற நெரட்டிவில் தான் அவங்க பயணிச்சாங்களே. அந்த இடம் தான் திமுக தோல்வி அடைந்த இடங்கிறேன். ஒரு தேர்தலுக்கு ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் 2019 அதிமுக பாஜக கூட்டணி, அந்த தேர்தலில் நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாடு டெல்லி அப்படிங்கிற பாலிடிக்ஸ் பேசுகிறீங்க, வெற்றி கிடைக்கிது. தேனியில் மட்டும்தான் ஓபிஎஸ் பையன் ஜெயிக்கிறார், ஓபி ரவீந்திரநாத் ஜெயிக்கிறார். இன்றைக்கி அந்த ஓபி ரவீந்திரநாத்தும் திமுகவில் இருக்கார், ஓபிஎஸும் திமுகவில் இருக்கார். சரி, அப்போ 100% வெற்றி. 21 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவும் பாஜகவும் கைகோர்க்குறாங்க. நீங்கள் பேசுகிறீங்க தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டிங்கிறீங்க, வெற்றி உங்கள் பக்கம் வருது. 75 அதிமுக பிஜேபி அலைன்னு ஜெயிக்குது, அதை விட்டுருங்க. 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதிமுக தனித்து நிற்கிது. அந்த தேர்தலையும் உங்கள் கோஷம் என்ன? தமிழ்நாடுக்கும் பிஜேபி அடிமையாக மாறிடும் சொல்லி வச்சு செட் பண்ணி வச்சு தனியாக நிற்கிறாங்க
அப்படின்னு பேசுகிறாங்க. ரிசல்ட்டும் உங்களுக்கு ஃபுல் ஃபார்மாக கிடச்சிது. அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு பக்கத்தில் வரும் வந்துச்சு பாஜக அணி 18% எடுத்தாங்க. இந்த தேர்தலில் பாஜக ப்ளே பண்ணுச்சு, நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க? நான் என்ன சொல்கிறேன், இந்த தேர்தலில் முதல் முறையாக ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு. நான் விஜய் வெற்றி பெறுவார்கள் சொல்லலை, நல்ல நுட்பமான ஒரு இடம் கவனிங்க. இதுநாள் வர தேர்தல் காலத்தில் கிட்டத்தட்ட 3 தேர்தல்களாக நிர்மாணித்த பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேங்கிறது இந்த முறை களத்தில் இல்லவே இல்லை. இந்த முறை களத்தில் பிஜேபியும் ஓட்டு வாங்க போகிறதில்ல, நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு அரசியலுக்கும் ஓட்டு கிடையாது, நீங்கள் திமுக ஓட்டு வாங்கும். சார் பிஜேபி எதிர்ப்பு அரசியலுக்கு ஓட்டு இல்லைன்னா அப்போ ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் சொல்கிறேன், பிஜேபி எதிர்ப்பு அரசியலுக்கு வேலை இல்லாததுனால அதிமுக ரேஸில் பக்கத்தில் வரைக்கும் வரப்போகுதுங்கிறேன். ஓகே, இருமுனை போட்டி அது கூர்மையாக்கிருச்சு. நீங்கள் அதிமுக கிட்டங்க கடந்த 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலம். நீங்கள் அதன் மீது எடப்பாடியினுடைய அரசு சரியில்லை, குடிமராமரத்து செஞ்சு மணலை பூரா கொள்ளையடிச்சிட்டாரு, அல்லது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை தலைகுனியை விட்டுட்டார் அப்படிங்கிற விமர்சனங்களை கடந்து அந்த ஆட்சியிலையும் ஊழல் நடந்தது. தலைமைச் செயலகத்தில் ரெய்டு நடந்துச்சு, அது எந்த அதிமுக ஆட்சி? அதெல்லாம் பேசவே இல்லையா திமுக? அவருடைய பேசுபொருள் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர், தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டேன், இதெல்லாம் வடிவம் கொடுத்தாங்க. ஒரு சுவர் இருக்குது, அந்த செவத்தில் நீங்கள் கருப்பு கலர் பெயிண்ட் அடித்தா கருப்பு, வெள்ளை கலர் அடித்தா வெள்ளை, சிவப்பு அடித்தா சிவப்பு, மஞ்சள் அடித்தா மஞ்சள். தமிழ்நாட்டு திமுகவினுடைய ஓட்டு வங்கி என்கிற அந்த சுவற்றில் நிரந்தரமாக பாஜக எதிர்ப்புன்னு ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், விஜய் 100% பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்க ஓட்டையும் வாங்கிட்டார். பாஜக எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டையும் வாங்கிட்டார். அதனால் இந்த தேர்தலில் பாஜக எதிர்ப்புக்கு ஒரு ஓட்டு வங்கி கிடையாது. அது திமுக நாளைக்கு இந்த நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொன்ன அந்த தரவினுடைய அடிப்படை நீங்கள் வரலாறு காணாதன்னு நான் சொல்கிறேன்னா அந்த அளவிற்கான ஓட்டை விஜய் பெறுவார். அது வெற்றியாக மாறுமாங்கிறதுல எனக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். தொகுதிக்கு 40,000 ஓட்டுகளை அசால்ட்டாக கிராஸ் பண்ணுவார். 40,000 ஓட்டு சாதாரண ஓட்டு இல்லையா? ஓகே சார், இப்போது விஜய்க்கு இப்போது விஜய் ஒரு அதிசயம் நிகழப்போகுது. ஆனால் விஜய் ஜெயிக்க மாட்டார், ஆனால் வரலாறு காணாத ஓட்டை விஜய் வாங்க போகிறார். அப்படின்னா நான் எப்படி எடுத்துக்கன்னா, ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உள்ளே இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்கக்கூடிய இடம்னா அது விஜய் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க எடுத்துக்கிறேன். விஜய்க்கு ஏன் சார் இவ்வளோ ஓட்டு போயிருக்கு? அதாவது போகட்டும், அதாவது புதுசாக ஒருத்தர் வராரு, ரொம்ப பிரபலமானவர், மார்க்கெட் இருக்கும் போதே உள்ளே வராரு, ஆனால் அரசியலில் இவருக்குன்னு ஏன் இவ்வளோ ஓட்டு போயிருக்கு? சார் விஜயை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே அவரே சொல்லியிருக்கிறார், நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்ச பின்னாடி தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது ஒரு வகையில் சரியான இடம். இப்போ நான் என்னுடைய வயதிலிருந்து பொறுத்தவரை எனக்கு 38 வயதாகிறது. 20 ஆண்டுகளாக பத்திரிகை பணியில், 19 வயதில் விகடனில் மாணவன் நிருபர் திட்டத்திலிருந்து 20 ஆண்டுகளாக பத்திரிகை பணியில் தீவிரமாக இயங்கி வருகிறேன். நான் என்னுடைய பார்வையிலிருந்து அணுகுவதாக இருந்தால், நான் 6ஆம் வகுப்போ 7ஆம் வகுப்போ படிக்கிற பொழுது அம்மாவினுடைய கரத்தை பற்றி காதலுக்கு மரியாதை பார்த்துட்டேன். இன்றைக்கி என் பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். வீட்டுக்கு முன்னாடி அதிமுகவோட ஒரு பிரச்சாரம் நடந்தது. என் சொந்த வீட்டுக்கு முன்னாடி சொல்கிறேன். எங்கள் வீடு ஒரு தெரு சந்துக்குள்ளே இருக்குது. அந்த சந்து முனையில் அதிமுகவோட ஒரு பிரச்சாரம். நாகர்கோவிலில் பறக்கைங்கிற கிராமத்தில் ஒரு நடிகர் பேசுகிறார். யார்? தாடி பாலாஜின்னு ஒரு நடிகர், நகைச்சுவை நடிகர். அப்போ பொதுவாகவே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நடிகர் வந்திருக்காரு நம்ம வீட்டு முன்னாடி. எங்கள் அம்மாக்கெல்லாம் தாடி பாலாஜினா யாருன்னு தெரியாது, ஆர்ஜே பாலாஜியே எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அப்புறம் தாடி பாலாஜி எப்படி தெரியும்? ஏதோ நடிகர் வந்திருக்காங்களான்னு 5ஆம் வகுப்பு படிக்கிற என் பையனுக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா நிற்கிறாங்க. என் பையன் அப்படி இந்த கூட்டத்துலேருந்து இவன் தான் நடிகர்னு எங்கள் அம்மா என்ன படம்லாம் வச்சுருக்காருன்னு நிறைய விஜய் கூடலாம் படம் நடிச்சிருக்காரு ஆரம்ப காலத்தில். விஜய் கூட நடிச்சிருக்காருன்னு இப்படி என் பையன் 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் கவனிச்சுட்டு இருந்திருக்கான். ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க, கருப்பு வெள்ளை சிவப்பு அதிமுக கொடியெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கான், ஆச்சி இது டிவிகே கலரில் இல்லையா கொடின்னு இருக்கான். அதனால இல்லை இது ஜெயலலிதா கட்சி. இன்னொன்று 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் ஓட்டே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு கையை உதறிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறான், ஆச்சி என்னை கண்ட கூட்டத்துக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டுருக்கா, நான் விஜய்க்கு ஆள் அப்படின்னா. நான் என் வீட்டுக்குள்ளேருந்தே உதாரணம் எடுக்கிறேன். இப்படி தமிழ்நாடு முழுவதும் அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. நான் என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் விஜய் 1 கோடி ஓட்டை கிராஸ் பண்ணுவார். 1 கோடி ஓட்டை கிராஸ் பண்ணுவார். 1 கோடி ஓட்டை அசால்ட்டாக கிராஸ் பண்ணுவார். நீங்கள் ஒன்றுமே இல்லை, 75,000 பூத்து இருக்குது. பூத்துக்கு 100 ஓட்டு குறைந்தபட்சம் சொல்கிறேன், 75 லட்சம் ஓட்டாயிருச்சு. நீங்கள் 100 ஓட்டு தான் மதிப்பிட முடியாது. 150 ஓட்டு வாங்கின பூத்து இருக்கும், 50 ஓட்டு வாங்கின பூத்து இருக்கும். ஸோ அவர் 1 கோடி ஓட்டை கிராஸ் செய்வார். நான் ஏன் எந்த இடத்துல வெற்றி பெற மாட்டார்னு சொல்கிறேன்னா, தர்க்க ரீதியாக சொல்கிறேன். இந்த மீறிய அதிசயம் நடந்தால் வெற்றி பெற்று விடலாம். பட் ஏன் வெற்றி பெற முடியாதுன்னு தர்க்க ரீதியாக சொல்கிறேன். பொதுவாக 4 முனை போட்டி இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், சீமான் உட்பட. மற்றவர்களெல்லாம் நீங்கள் சின்ன மைனர் ரோல் தான் விட்டுறலாம். 4வது சக்தியும் ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருந்து தொகுதிக்கு 30,000 ஓட்டு எடுக்க முடியும்னா விஜய் ஜெயிப்பார். சீமானால் அவ்வளோ ஓட்டு இல்லை. விஜய் சேதப்படுத்துறதுல அவர் ஓட்டு இருக்குது.
சீமான் 10,000 ஓட்டுலேயே 15,000 ஓட்டுலேயே சுருங்க போகிறார். இப்போ இப்படி வாங்க, 2 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு பதிவாகிருக்கு. 2 லட்சம் ஓட்டில் 3 முனை போட்டி கூர்மையாக இருந்துச்சுன்னா விஜய் கட்சி 70,000 ஓட்டு 65,000 ஓட்டு எடுக்கணும். நான் நினைக்கிறேன் விஜய்ங்கிற இமேஜுக்கு கண்ணை மூடிட்டு எப்படி ரெட்டை இலைக்கு ஓட்டு இருக்கோ, எப்படி உதயசூரியனுக்கு ஓட்டு இருக்கோ, அது போன்று விஜய் என்கிற ஒரு இமேஜுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 50,000 ஓட்டு இருக்கலாம். அதுக்கு மேலே அந்த இண்டிவிஜுவல் இருக்காங்கல்ல, இப்போ தனிப்பட்ட சாமிநாதனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, அல்லது ராமுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னா, நீங்கள் உங்களுடைய அந்த வேட்பாளர் வித்தையில் உங்களால் 20,000 ஓட்டு எடுக்க முடியும்னா யுவாரே வின்னர். அந்த தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. டிவிகேயே ஜெயிச்சிரும். நான் ஏன் அந்த 20,000 ஓட்டுக்கு டிவிகே வேட்பாளர்கள் போக முடியாதுன்னு சொல்கிறேன்னா, திமுகவோ அதிமுகவோ ஒரு வேட்பாளரை விட்டுருக்காங்கல்ல, அதில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 2.5 கோடி ரூபா நிதியை செலவு பண்ணுறாங்க மக்களுக்கு. முறையாக சட்டமன்ற உறுப்பினர் நிதி 3 கோடி ரூபா நிதி, 50 லட்ச ரூபா மோடி கவர்மெண்ட் ஜிஎஸ்டியாகவே திரும்பி வாங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12.5 கோடி ரூபாவில் ஊரில் அங்கன்வாடி மையம், பஸ் ஸ்டாப்பு, அது இதுன்னு ஏகப்பட்ட ஒர்க்கு நடந்திருக்கும். எம்எல்ஏவை சுற்றி ஒரு வட்டம்னு நம்ம பார்க்குறோம். அந்த வட்டம் தப்பு நீங்கள் நினைக்கிறது. கட்டமைப்பு எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு கிராமம் இருக்கும், ஊராட்சி இருக்கும், பேரூராட்சி இருக்கும். பேரூராட்சியில் 5 கவுன்சிலர் இருப்பான், ஊராட்சியில் ஒரு 4 வார்டு மெம்பர் இருப்பான், ஒரு பிரசிடென்ட் இருப்பான். திமுக அதிமுகவில் விஜய்க்கு எப்படி ஒரு வேல்யூ இருக்கோ அது மாதிரி எடப்பாடிக்கோ ஸ்டாலினுக்கோ அதுக்கு இணையான வேல்யூ கிடையாது. ஆனால் உள்ளூரில் ஒரு கவுன்சிலர் இருக்கான்ல, அவன் தான் பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருப்பான் பிள்ளை பிறக்கும்போது. அவன் வந்து சின்ன வயசில் இந்த பையனுக்கு ஸ்கூலில் ஒரு அட்மிஷனுக்கு கூட போய் நின்றுப்பான். இவனுக்கு முகத்துக்காக ஒரு ஓட்டு விழும்ல, அந்த ஓட்டுக்கு இந்த 20,000 வேல்யூ இருக்குங்கிறேன். அதனால டிவிக்கு ரேஸில் வரும், பக்கத்தில் கூட வரும். வின்னபிலிட்டியாக மாறுறதுக்கான எண்ணிக்கை எனக்கு என்னவோ கொஞ்சம் குறையலாம். அது என்ன செய்ய போகுது மேஜிக்குன்னு நான் பார்க்குறேன்னா, ஒருவேளை விஜய் வராமல் இருந்திருந்தால் திமுக 200 இடங்கள் ஜெயிச்சிருப்பாங்க, அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கும். சார், ஆனால் இன்னொரு பக்கம் வந்து விஜய் வராமல் இருந்தால் ஏடிஎம்கே பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கோம். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆப்வியஸாக 5 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாட்டோட அந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் இருந்திருக்கு. மேபி அப்படி கூட நம்ம எடுக்கலாம். இப்போ விஜய் வரலாம் ஏடிஎம்கேக்கு சாதகமாக இந்த எலெக்ஷன். அந்த இடம் தான் ரொம்ப நுட்பமான ஒரு இடம். நான் சொல்கிறேன் பாருங்கள், விஜய் வரலைன்னா ஆன்டி இன்கம்பன்சி உருவாகிருக்குமா? முதல்ல எந்த கிரவுண்டில் நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்க? 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம்ங்கிற பேரில் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், தமிழ் புதல்வன் திட்டம்னு மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இதெல்லாம் போதாதுன்னு ஆட்சி முடியக்கூடிய நேரத்தில் 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மகளிருக்கு விடியல் பயணம்னு ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறாங்க. பாலியல் தொல்லை நான் சொல்லல, பிரேமலதாவே சொன்னாங்க, அது முதல்வர் வச்சுக்கிட்டு. அது மட்டும்தான் பிரச்சனை. போதை கலாச்சாரமும் பாலியல் தொல்லையும். அதை பிரச்சனையாக நினச்ச மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னா, விளாத்திக்குளத்தில் தான் இந்த +2 மாணவி படுகொலை செய்யப்பட்ட, கற்பழித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உண்டு. இன்னைக்கு குறிச்சிக்கங்க, நாளைக்கு சாயந்தரம் நம்ம பேசுவோம். அந்த விளாத்திக்குளத்தில் திமுக ஜெயிக்குது. நீங்கள் வேணால் நாளைக்கு பார்க்குற சப்ஸ்கிரைபர்கள் நாளைக்கு உங்கள்கிட்ட கேட்கலாம்ல, இப்படி ஒருத்தர் வந்தார் இப்படி பேசினார். அந்த சம்பவம் கனிமொழி அவர்களை கூட அங்கே அலோவ் பண்ணல, போனப்போ மக்கள். அந்த விளாத்திக்குளத்தில் மார்கண்டேயன் ஜெயிக்கிறவர் திமுக, அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. அப்போ நீங்கள் பாலியல் பிரச்சனை, கஞ்சா, போதை, மது, கலாச்சாரங்கிறது வெளியிலேருந்து பார்க்க பெரிய பிரச்சனை மாதிரி தெரியும். உங்கள் வீட்டில் ஒரு குடிகாரன் இல்லைன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு எந்த பாலியல் தொல்லைக்கும் ஆளாகலைன்னா, நம்ம மைண்டு அதே மனநிலையில் இருக்கும். நம்ம ஊரில், நம்ம ஏரியாவில் கண்ணை மூடிட்டு பார்த்தா எங்கள் ஊரில் ஒரு 4000 வாக்குகள் இருக்குது, ஒரு கிராம ஊராட்சி. இங்கே யாராவது பாலியல் தொல்லைக்கு உள்ளானாங்களா? இல்லை. அப்புறம் எங்கள் ஊரில் அது எப்படி பேசப்படலாம்? சார், இப்போ கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடென்ட் என்ன சார் சொன்னாங்க? மனசாட்சி இல்லாமல் அந்த பொண்ணை தான் எல்லாம் ப்ளேம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு அங்கே போகுது, எத்தனை மணிக்கு போனாங்கங்கிறாங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நடந்த சம்பவம் பாதிக்கப்பட்ட பெண் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அந்த பெண் யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ள காட்டின ஆர்வத்தை அக்யூஸ்டையாக முடிக்கிற மக்கள் இறங்கி போராடினாங்களா? மக்கள் போராடணும்ல. நீங்கள் பாலியல் தொல்லை இவ்வளோ கட்டுக்கிடங்காமல் இருக்குது, டாஸ்மாக் பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்குது, போதை கிடைக்குதுன்னா கிடைக்குது, கஞ்சா இருக்கா எல்லா இடமும் இருக்குது, சின்ன பையன் வரைக்கும் கஞ்சா பயன்பாட்டுனராக இருக்கான். மக்கள் ஏன் போராடலை வீதிக்கு வந்து? அதுதான் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறேன் சார். ஆனால் இப்போது 84% வாக்கு வந்து பதிவாயிருக்கு சார். இப்போது இது வந்து ஒரு பக்கம் விஜயோட வருகை வந்து இந்த வாக்கு சதவீதத்துக்கு ஒரு முக்கிய காரணம் அதிகரிச்சது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக பதிவாகுதுன்னா ஆன்டி இன்கம்பன்சி அதுக்கு ஒரு மேஜர் ரீசன்றாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது இது வந்து ஒரு குற்றச்சாட்டு தான். என்னென்னா, மீடியாக்கள் பெரிய அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதனால தான் ஆன்டி இன்கம்பன்சின்றது மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல அப்படின்ற மாதிரியான. என்னுடைய பார்வை சரியாக இருந்தால் இந்த தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, ஆனால் விஜய் அலை வீசியது சார். அப்போ விஜய் அலை வீசுது சார், அதில் மாற்று கருத்தை இல்லை. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறீங்கன்னா, ஒன்ஸ் அகேன் அது டிஎம்கேக்கு சாதகமாக தானே முடியும்? அதான் முடியாதுங்கிற. அதுக்கு நான் 3 காரணங்கள் எடுக்கிறேன். மிக முக்கியமான 3 காரணங்கள் சொல்கிறேன். முதல்ல, திமுக இந்த அரசு தொடரும் என்று நம்புவதற்கு 3 காரணங்கள் இருக்குது. அதில் 1, மகளிர் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய். 2.25 கோடி பெண்கள் ஓட்டு பதிவாயிருக்கு. திமுக அரசால் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள் எண்ணிக்கை 1,31,00,000.
வெளியில் இருக்கிற 75 லட்சம் பேர் எங்கே போட்டிருப்பாங்க? அதில் சரி பாதியே விஜய் வாங்கியிருப்பார், இன்னொரு பாதியே அதிமுக வாங்கியிருக்கலாம். இந்த 2 கோடியிலேயே கூட விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு. அதை நான் ரெண்டாவது வரேன். அப்போ இப்போ நீங்கள் இந்த திட்டத்தில் பலனடைந்தவர்கள் 1,31,00,000. இந்த 1,31,00,000 பேரும் விஜய்ங்கிற ஃபோர்ஸ் உள்ளே வரலைன்னா யாரும் ஆதரிச்சிருப்பாங்க? பெரும்பகுதி பேர் வந்து திமுக பக்கம் போயிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி விஜய் போனால் பெண்கள் கூட்டம் இருக்குது. அப்போ அந்த பயனாளிகளில் ஒரு பெரும்பகுதி பெண்கள் கூட்டத்தை விஜய் வெளியெடுக்கிறார். ரெண்டாவது நான் சொன்னேன், திமுகவோட தொடர் வெற்றிகளுக்கு அடித்தளம்ன்றதே பாஜக எதிர்ப்பு. அப்போ அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு போகுமா? அவங்க அந்த கூட்டணிக்குள்ளே இருக்காங்க, எப்படி போகும்? போகாது. ஆனால் விஜய்ங்கிற ஒரு புதிய சக்தி வருது. அந்த சக்தி பாஜக கூட கூட்டணியில் இல்லை. அந்த சக்திக்கு ஜனநாயகன் படத்தில் நெருக்கடி வருது. ஜனநாயகன் படம் சாதாரணமாக மொபைலில் ரிலீஸ் ஆகுது. ஏதோ ஒரு வகையில் சிபிஐ என்கொயரிக்கு டெல்லிக்கு அங்கேயும் போயிட்டு வர்றாரு. இப்போ நீங்கள் ஒரு சிறுபான்மையினராக, ஒரு கிறிஸ்தவராக, ஒரு இஸ்லாமியராக அல்லது பாஜக எதிர்ப்பாளராக திங்க் பண்ணி பாருங்கள். கடந்த முறை வரை உங்கள் முன்னாடி இந்த ஒரே வாய்ப்பு திமுகவுக்கு போடுறது. இந்த முறை அப்படி இல்லையே சார். ஆனால் அதுதான் சார், இப்போது இது நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஸ்பேஸ் சார். ஆனால் விஜய் அந்த இடத்துல சரியாக களமாடலை சார். அவர் வந்து இப்போது ஜனநாயகன் விவகாரத்தில் ஒரு இடத்துலையாவது அவர் பிஜேபியை சுட்டி காமிச்சு இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரா? இங்கே தான் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து பிஜேபியை திட்டுனா தான் அரசியல் நம்ம நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், விமர்சித்தால் தான் அரசியல் நினைக்கிறேன் சார். அதுவும் ஒன்று சொல்லிக்கிறேன் சார். இது ஜனநாயகன் விஷயம் கூட ஓகே சார். இது வந்து வேற. இதனால மக்களுக்கு எந்த விதமான டைரக்டான பாதிப்பு கிடையாது. ஆனால் திருப்பரங்குன்ற இஷ்யூன்றது ரொம்ப முக்கியமான இஷ்யூ. ஆனால் அந்த இடத்துல வந்து விஜய் வாயை திறக்கல சார். இப்போ வரைக்கும் வாயை திறக்கலாம். கருத்து சொல்ல மாட்டார். அவர் கருத்து சொல்லலை. நான் அதுதான் சொல்கிறேன். அவர் கருத்து சொல்லலைங்கிறது பத்திரிகையாளர்களாக நாம் பேசுகிறோம், மக்கள் பேசுகிறாங்களா, சிறுபான்மையினர் பேசுகிறாங்களா, ஏதாவது அமைப்பு நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம், காரணம் விஜய் வந்து இதை பேசலை சார்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ முஸ்லீம் இளைஞர்கள் பல பேர் வந்து விஜய் பின்னாடி நிற்கிறாங்க சார். பலருமே வந்து இந்த எலெக்ஷனில் விஜய் பின்னாடி நிற்கிறாங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். ஆனால் அந்த பசங்க எதிர்பார்ப்பாங்களா சார்? நம்ம ஒரு தலைவன் ஒருத்தன் பின்னாடி போய் நிற்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை நான் சொல்லிடுறேனே, அதாவது நீங்கள் பாஜக எதிர்த்து பேசணும், பாஜகவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரையும் போய் கவர்னர் விவகாரத்துலலாம் தீர்ப்பு வாங்கிட்டு வந்த கட்சி திமுக. இன்றைக்கி ஒரு சிறுபான்மையினரில் இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட போய் திமுக இப்படிலாம் பண்ணியிருக்கு, விஜய் இப்படி பண்ணலைன்னு சொன்னால் அவர் வரட்டு பண்ணுவாருன்னு கடந்துருவாங்க. நீங்கள் மக்களை வந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் அவங்களில் வந்து நம்ம கார்ல் மார்க்ஸை தேடக்கூடாது. அவங்ககிட்ட வந்து ஒரு கார்ல் மார்க்ஸே இருப்பார், ஒரு சாமானிய வாக்காளர்னு இருப்பான். என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் இந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டில் இதனால் வர திமுக ஒரு ஓட்டு வங்கி வச்சுருந்துச்சுல, அதில் 50% ஓட்டை விஜய் எடுத்துட்டார். அந்த இடம் தான் அதிமுக போட்டியை கூர்மையாக்கிருச்சுங்கிறேன். நான் இன்னும் வந்து சில பூத்துகள் பேரே சொல்லலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நீங்கள் தேர்தல் முடிஞ்சோன்னு பாருங்கள், திமுக அங்கே ஜெயிக்கும். ஆனால் கிள்ளியூர்னு ஒரு தொகுதி, கடந்த முறை வெற்றி பெற்ற வேட்பாளரோட வாக்கு வித்தியாசம் பாருங்கள். காங்கிரஸ் கட்சி 55,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி. இந்த முறை 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். 40,000 ஓட்டு டிவிக்கு இருக்குது. மைனாரிட்டி ஓட்டை சொல்கிறேன், அது மைனாரிட்டி தொகுதி. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற பொழுதே இந்த தொகுதியில் அதிமுக இதுவரை ஜெயிச்சதில்லை, ஜெயலலிதா காலத்தில் ஜெயிச்சதில்லை, திமுக அங்கே ஜெயிக்கவே இல்லாத தொகுதி. அந்த தொகுதிகளில் 40,000 ஓட்டு எடுக்கிறார். அப்போ அங்கே 40,000 ஓட்டு வாங்குதுன்னா ஏன் சில தொகுதியில் அது 60,000 ஆகுது? ஏன் சில தொகுதியில் வின்னபிலிட்டியாக போகாது? சார் இப்போது ஓகே சார், நீங்கள் கூர்மையாக ஆக்குது, களத்தை கூர்மையாக ஆக்குதுன்னு சொல்கிறீங்க. என்னால் அது கிளியராக உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆப்வியஸாக இன்றைக்கி யங்ஸ்டர்ஸோட ஓட்டு திமுக கிட்ட தான் இருக்குது, பெண்களுடைய ஓட் பேங்க்கு திமுக கிட்ட தான் இருக்குது, சிறுபான்மையர் மக்களுடைய ஓட் பேங்க் திமுக கிட்ட தான் இருக்குது. ஸோ டிஎம்கேயோட கோர் பேங்கை டிஸ்டர்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார் விஜய். அப்போ அது ஏடிஎம்கேக்கு சாதகமாக தானே? ஏடிஎம்கேக்கு சாதகமாக அமையாதில்ல. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டில் பெரும்பகுதி எடுப்பார், அதிமுக ஓட்டை எடுக்கிறார்ல. அதிமுக ஓட்டை களம் மும்முனை போட்டி தான். மும்முனை போட்டி, அதில் 2 முனை போட்டி கூர்மையாக மாறும் கடைசி. நீங்கள் விஜய் 50,000 ஓட்டு எடுத்தாருன்னா மும்முனை போட்டி தான் தொகுதிக்கு, அது நடக்கும். திமுக அதிமுக இடையில் 500 ஓட்டு 600 ஓட்டில் ஜெயிக்க போகிறாங்க பாருங்கள். நீங்கள் அதிமுகவை குறைத்து மதிப்பிடவே முடியாதுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டா. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 21 தொகுதியில் அமமுகவால் தோக்குறாங்க. 5,000 ஓட்டுக்கு கீழே அதிமுக தோற்ற தொகுதி மட்டும் 13 தொகுதி. ஒரு தென்காசின்னு ஒரு தொகுதி வெறும் 700 ஓட்டில் அதிமுக வேட்பாளர் தோக்குறாங்க. அமமுக எடுத்த ஓட்டு 10,000. காரைக்குடி நான் சொன்னேன், எப்போ தெரியுமா உங்களுக்கு விஜயால் ஜெயிக்க முடியும்? 4 கண்டஸ்ட் 4 முனை போட்டி கூர்மையாக இருக்கிற இடத்துல விஜய் ஜெயிச்சிருவார். காரைக்குடி ஜெயிப்பாங்க டிவிக்கு, பிரபு ஜெயிக்கிறாரு. நான் ஏன்னு சொல்கிறேன், மாங்குடி காங்கிரஸ், இன்னொரு இடத்துல அமமுக தேர்வோகி பாண்டி தனியாக நிற்கிற போதே 45,000 ஓட்டு எடுத்தவர். டிவிகேல பிரபு, நாம் தமிழர் கட்சியில் சீமானே நிற்கிறார். அப்போ 4 முனையாக ஓட்டு சிதறுகிற பொழுது விஜய்ங்கிற செல்வாக்குக்கு 50,000 ஓட்டு இருந்தாலே ஜெயிச்சிருவார். நான் சொல்கிறது எங்கெல்லாம் கடும் போட்டி, எங்கெல்லாம் இழுபறி இருக்கோ அங்கே மட்டும்தான் டிவிகே ஜெயிக்கும். அது அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸே அப்போ தான் உருவாகுங்கிறேன் நான். நீங்கள் ஃபேன் பேஸில் ஒரு ஓட்டு வங்கி, அது நீங்கள் காமனாக பார்த்தா வீட்டுக்கு ஒரு ஓட்டு வங்கி வந்த மாதிரி இருக்குது. நம்ம யார்கிட்ட பேசுனாலும் டிவிகேக்கு போட்டேங்கிறாங்க.
அவங்க அப்பா அம்மாவில் ஒரு ஓட்டு திமுக அதிமுக போய் ஆமாம் கரெக்ட். அது போயிருக்கு. அப்போ உங்களுக்கு இது எந்த இடத்துல வெற்றியாக மாறும்னா, எங்கேயாவது 4 முனை போட்டி 3 முனை போட்டி கூர்மையாக இருக்கிற இடத்துல டிவிகேக்கு வின்னபிலிட்டியாக மாறும். சார் அப்போ வந்து யாருக்குமே மெஜாரிட்டி வராது, தனிப்பெரும்பான்மை 100% கிடைக்காது, 100% கிடைக்காதுன்றீங்க. ஸோ அது வந்து எந்த ரூட்டுக்கு கொண்டு போவோம் சார்? இல்லை, கூட்டணியாக திமுகவால் ஒரு அரசு அமைக்கக்கூடிய இடம் நோக்கி நகர்த்தும், கூட்டணி மந்திரி சபைக்கு நகர்த்தும். ஆனால் ஜானியரை முலம் சறுக்கிய கதையாக நீங்களே ஒரு பட்டியல் படிச்சிங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போக்கில் எழுப்பாங்க. காங்கிரஸ் திமுக உறவு என்பது நீடிக்குமா என்பதே கேள்விக்குறி. இல்லை சார், அவங்க நீடிக்காது அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா கிரீடம் நோக்கி நகர்ந்துட்டாங்க. கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்ல ஓப்பனாக சொல்றாரு, இதுக்கு மேலே நாங்கள் வந்து இந்த மாதிரி அரசியல் பண்ண முடியாது, ஒன்று ஆளுங்கட்சியாக இருப்போம் இல்லை எதிர்கட்சியாக இருப்போம், இப்படி தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோன்றாரு. ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்தே பிரச்சாரமே செய்ய முடியாது சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இப்போ விஜய்க்கு இந்த அளவுக்கு ஓட்டு வருது, 1 கோடி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 1 கோடி ஓட்டு கிராஸ் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி ராகுல் காந்தி வந்து நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்கள் யாரும் கேட்கல அப்படின்ற ஒரு நிலையில் அங்கே நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்குதுன்னு கேள்விப்படுறோம். 29 பாராளுமன்ற தேர்தலில் தாவேகா காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி உருவாகும். அதை நோக்கி தான் நகரப்போகிறது களம். திமுக தனிப்பெரும்பான்மையோடு வந்தாலும் சிக்கல், தனிப்பெரும்பான்மையோடு வராவிட்டாலும் சிக்கல். இதனால் வரை நீங்கள் அதிமுகவுக்குள் நடந்த பல சேதங்களை பார்த்துருப்போம். இனிமேல் தான் திமுகவுக்குள் நடக்க போகிற சேதங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதனால் வரை நம்ம பார்க்காத ஆட்டம் இனிமேல் தான் இருக்கு. ஓகேங்க சார். இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் நெருங்கி அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. திமுக ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி, தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, வேறு டைரக்ஷன் நோக்கி தமிழக அரசியல் வந்து நகரப்போகுது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்களே, இது என்ன காரணம்? தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் கணிக்கிறேன் ரொம்ப க்ளோஸாக வருதுன்னு. க்ளோஸாக வந்து தோத்தாலும் எதிர்கட்சி அரசியலில் விஜய் கூர்மை அடைந்து விட்டால் அதிமுக அழியும். ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வந்துருச்சுன்னா அது திமுகவுக்கு சவாலாக மாறும். என் திமுக எதிர்கட்சியாக கூட வராமல் போன இயக்கம் தானே 2011. எதிர்கட்சி அரசியலை அதிமுக வந்து திமுக இருந்து கற்றுக்கணும். ஊரடங்கு நேரத்தில் மதுக்கடைகள் எதுக்குன்னு ஒரு டாஸ்மாக் இதை வச்சுட்டு கருப்பு சட்டையை போட்டு முதல்வர் நின்ன படம், வீட்டு வெளியில் நின்னார். தாலியை பெண்களின் தாலியை பறிக்கிறாங்கன்னு கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க. டெய்லி ஒரு போராட்டம் ஏதோ ஒரு வகையில் பண்ணது திமுக. அப்போ நீங்கள் இனிமேல் எதிர்கட்சியாக இருக்கிறவர்களுக்கு தான் வேலை இருக்குது. ஆளுங்கட்சி காப்பாற்றப்படும் திட்டங்களின் வழியாக. எதிர்கட்சியாக இருப்பவர்கள் இடத்தை தான் விஜய் பிடிக்க போகிறார். அந்த மேஜிக் நடக்க போது தமிழ்நாட்டின் திசைவழி போக்கில் ஏதோ ஒரு திராவிட கட்சி அழிய போகிறது. அதுதான் இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கும். ஒருவேளை திமுக அதிமுகவை தாக்குப்பிடித்து நின்று விஜய் மீது அவர்களுக்குள் மறைமுக ஒப்பந்தம் போட்டி போட்டுக்கொண்டு விஜய் யாரை அழிக்கிறாங்கன்னு சில வேலைகள் செய்தால் விஜய்க்கே ஆபத்து இருக்குது. எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அடுத்த 6 மாதங்கள் பரபரப்பான காலங்கள் தான். ஓகேங்க சார். சார் இப்போ நீங்கள் நான் இதில் மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு புதிய திசைவழியை காட்டுமான்னு கேட்டீங்க. விஜய்க்கே அதில் சந்தேகம் இருக்க போய் தான் வெற்றி பெற்றவர்கள் பனையூருக்கு வர வேண்டும் நான் காத்திருக்கேன். அதான் சார் கேட்க வந்தேன். நான் காத்திருக்கிறேங்கிறது நேற்று வரை மக்கள் அவருக்காக காத்திருந்தாங்க. 7 மணிக்கு வந்தாலும் சரி 6 மணிக்கு வந்தாலும் சரி, நீங்கள் பனையூருக்கு வந்துருங்க, நான் காத்திருக்கிறேன். ஜெயிச்சா சொந்த தொகுதி கூட போகாதீங்க, இங்கே வாங்க. தேமுதிக கதை உங்களுக்கு தெரியும். தேமுதிகவை உடைச்சு போட்டி தேமுதிகவுக்கு 2 கழகங்களுக்கும் பங்களிப்பு இருக்குது. சட்டமன்றத்துக்குள்ளேயே இருந்து விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராகவும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசிய மாப்பா பாண்டியராஜன் அடுத்ததில் அமைச்சராகவும் பட்டார். ஏடிஎம்கேல இன்னைக்கு அமைச்சராகவும் பட்டார். அதே மாதிரி சந்திரகுமார் தலைமையில் போட்டி தேமுதிகவை திமுக உருவாக்குச்சு. ஈரோடு கிழக்கில் அவரை வேட்பாளராக்கி எம்எல்ஏ ஆக்கின வரலாறும் தெரியும். அந்த சந்திரகுமார் வீட்டில் வாசலே டேக்கிங் கேப்டன் இல்லைன்னு தான் போட்டிருக்கோம். அப்போ இந்த மாதிரி வந்து விஜய்க்கே ஆபத்துகள் இருக்குது. நம்ம சும்மா வெளியிலேருந்து பார்க்குறப்ப விஜயால் திமுகவுக்கு ஆபத்து, அதிமுகவுக்கு ஆபத்து. விஜய் இந்த மாதிரி ஒரு 40 சீட் எடுத்துட்டாருன்னா பெரிய ஆபத்து அவருக்கே இருக்குது. அந்த 40 பேரை தக்க வைக்க முடியுமா? கூடயே இருப்பாங்களா? இப்பயே ரெசார்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அதான் கூவத்தூர் மட்டும் ஏற்கனவே நடந்துட்டதுனால வேற யாரும் அதே ரெசார்ட்டு போகாமல் வேறு ரெசார்ட்டு போட்டோம். சார், விழுந்த ரிசல்ட்டு நிறைய முக்கியமான விஷயங்கள் முக்கியமான நேரத்தில் எங்களோட ஷேர் பண்ணீங்க. நேர்முகத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி.